பயன் கருதா நட்பு. பயன்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. தனக்கு என்ன பயன் வரும் என்று கருதாமல் ஒருவர் செய்த உதவியினை ஆராய்ந்து பார்த்தால் அவர் செய்த உதவி கடலை விட பெரியது. பேரறிஞர் அண்ணாதுரை 1968 தமிழகத்தின் முதலமைச்சர். அமெரிக்க நாட்டின் அழைப்பின் பேரில் அமெரிக்க நாட்டிற்கு பயணமாகிறார். போகும் வழியில் வாடிக்கன் நகரில் போப் ஆண்டவரை சந்திக்க விழுகிறார். அவருக்கு 5 மணித்துளிகள் ஒதுக்கப்படுகின்றன. அண்ணா போப் ஆண்டவருடன் உரையாட அவரது பேச்சில் போப் ஆண்டவர் ஈர்க்கப்பட்டு 50 மணித்துளியாகிறது. இறுதியில் போப் ஆண்டவர் அண்ணாவுக்கு பரிசளிக்க விரும்பி அண்ணாவிடமே கேட்கிறார். அண்ணா உடனடியாக தனக்கு என்று ஏதும் கேட்காமல் போர்ச்சுகல் நாட்டில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் வாடும் கோவாவின் ரானடேயை விடுவித்து அருளுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறார். ரானடே கோவாவின் விடுதலைக்காக போராடி சிறை சென்றவர். போப்பாண்டவர் உதவியால் ரானடே விடுதலை பெறுகிறார். மும்பையில் வந்து இறங்கிய ரானடே முதல் கடமையாக அண்ணாவிடம் நன்றி தெரிவிக்க சென்னைக்கு வந்தார். அப்போது அண்ணா மறைந்து விட்டதால் அவரது நினைவிடத்தில் அமர்ந்து கண்ணீர் விடுகிறார். இது வரலாறு. இதுதான் செய் நன்றி அறிதல். துன்பப்படும் ஒருவருக்கு மற்றொருவர் பயன் கருதாது செய்த உதவியை மறவாது இருத்தல் வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். செய் நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் பயன்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது.